நேரமும் உந்தன் ஞாபகம் சொந்த பந்தம் நீதான் கந்தன் தந்தை நீ காசிநாதனே சுந்தரேசனேவா என்னை தேடுகின்றேன் உன்னை காணுகின்றேன் சொல்லை தேடுகின்றேன் இல்லை காணுகின்றேன் உயிரை தந்த ஈசா ராமலிங்க ராசா தேவலோக தலைவா தூபதீப இறைவா எந்த நேரமும் உந்தன் ஞாபகம் சொந்த பந்தம் நீதான் கந்தன் தந்தை நீ காசிநாதனே சுந்தரேசனேவா அடிக்கே இரவும் பகலும் தெரியாது வண்ணன் எப்பொழுதும் போற்றாதென்பீட்டின் அகம்படியே நாடரங்கா நடமாட வல்லாய் ஆத்தான் அரக்கந்தனை மால்வரை கீழ் அடத்தீட அறுத்தமதாவது நீர் பக்தி கொண்டாடுவோம் தெய்வ பக்தி கொண்டாடுவோம் தெய்வ பக்தி கொண்டாடுவோம் பவசாகரத்திலே கிடந்து அவியா விதத்திலே தொடர்ந்து பக்தி கொண்டாடுவோம் பவசாகரத்திலே கிடந்து தவியா விதத்திலே தொடர்ந்து பக்தி கொண்டாடுவோம் பணிவோடு நின்று திருநீரணிந்து மறவாத சிந்தை கொண்டு தெய்வ பக்தி கொண்டாடுவோம் பணிவோடு நின்று திருநீரணிந்து மறவாத சிந்தை கொண்டு தெய்வ பக்தி கொண்டாடுவோம் பரிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எதிர் தலை வணங்கி உளம் உருகி நின்று பக்தி கொண்டாடுவோம் பரிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எதிர் தலை வணங்கி உளம் உருகி நின்று பக்தி கொண்டாடுவோம் நிகழும் லோக வாழ்வதை சதமென அனுதினமும் மாயமாத நோக வலையினில் உழலும் காம குரோத லோப மதமதில் சுழலும் பாவியாகி வாழ்வில் இடர்பட அகமும் வாடி நோய்களாலே மெலியவும் அமுதம் வாயில் ஏகிடாமல் ஒழுகிட வகையில்லாது சேகளோடு மனைவியும் கதறி வீழ நாடி பேத கணமதில் நமனு வந்து இறை கவரமும் பிணமாய் சுடலை எண்டி நமதுடனும் வெந்தழியும் நாளிலே நம் நாடு எங்கே பெரும் வீடு எங்கே காப்பு நஞ்சை எங்கே தோப்பு புஞ்சை எங்கே அதிகாரம் எங்கே வியாபாரம் எங்கே மனைவி மக்கள் எங்கே வைத்த ரொக்கம் எங்கே வாங்கின வட்டி எங்கே இரும்பு பெட்டி எங்கே அவையெல்லாம் கூட வருமோ அங்கே
பாடி வருவதெது பாப புண்ணியம் அல்லாது நாம் அறையில் அணியும் கோவணமும் வராது நன்குணர்ந்து கொண்டு சிந்தையும் தெளிந்து கும்பிடுங்க என்றும் அவனிலை நாட்டும் அருளமுதூட்டும் பதவி காட்டும் பக்தி கொண்டாடுவோம் தெய்வ பக்தி கொண்டாடுவோம். என் செயலாவதி யாதொன்றுமில்லை இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப் பெருனெடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றுமில்லை பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனே வந்து மூண்டதுவே வந்து மூண்டதுவே காப்பதும் பாரமையா ஐயா காப்பதும் பாரமையா புயல் காற்று வேகம் சீற்றமானதாலே கப்பலேதும் பிழை நேராமல் காப்பதும் பாரமையா அறியாதவன் என்னை ஆளும் உந்தன் அருள் வடிவானவன் அறியாதவன் என்னை ஆளும் உந்தன் அருள் வடிவானவன் அகலாத எந்தன் உயிரானவன் அகலாத எந்தன் உயிரானவன் அவனை காப்பதும் பாரமையா கடலோடித்தானாகவே பெரும் பொருள் தேட ஆசை கொண்டான் கடலோடித்தானாகவே பெரும் பொருள் தேட ஆசை கொண்டான் எங்கள் குல நீதி அதுவாகினும் பேதை மனம் தாழ வலுவில்லையே எங்கள் குல நீதி அதுவாகினும் பேதை மனம் தாழ வலுவில்லையே இது நேரம் சூழ்நிலையும் பயமானதான் இது நேரம் சூழ்நிலையும் பயமானதான் அவனை காப்பதும் பாரமையா புயல் காற்று வேகம் சீற்றமானதாலே கப்பலேதும் பிழை நேராமல் காப்பதும் பாரமையா முறையோ நீதியோ இறைவாயிதாமோ முறையோ நீதியோ இறைவாயிதாமோ முற்றும் சொல்லவோ பக்த நல்லவோ ஐயா ஐயா மெய்யாய் இதுவும் முறையோ நீதியோ இறைவாயிதாமோ காண வேணும் என்றே காத்திருந்தேனே காண வேணும் என்றே காத்திருந்தேனே கனியாத புது ஞானி மேல் கண்குடிந்ததோ இதா கனியாத புது ஞானி மேல் கண்குடிந்ததோ என் துறை ஏதோ பண்பில்லாததோ என் தாய் அன்பே அங்கோ இதுவும் முறையோ நீதியோ இறைவாயிதாமோ காதற்ற ஊசியும் வார
என்றே காதற்ற ஊதியும் வாராது கான் என்றே கருத்தோடு பொருள் தந்தனை பொய்யாகுமோ ஈசா கருத்தோடு பொருள் தந்தனை பொய்யாகுமோ அமுதானவா உமை நாயகா என் தாய் அன்பே அன்போ இதுவும் முறையோ நீதியோ இறைவாயிதாமோ இந்த பிறவியிலும் இனி எடுக்கும் எந்த பிறவியிலும் உமது திருவடியே கதியென்று நம்பி ஜென்மத்தை கடைத்தேற்ற அருள் புரிய வேண்டி உமது திருவடி பணிந்து வேண்டுகிறோம். முருகா மாற்றம் தருக முருகா வருக கலியுக மாற்றம் தருக முருகா வருக கலியுக மாற்றம் தருக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருட்பெரும் ஜோதி ஆண்டவனுக்கு அரோகரா. ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடில், திருச்சி மாவட்டம் துறையூர். எங்களோட தலைமை துறையூரில் இருக்குது. அங்கே ஓங்காரக்குடில் ஒரு அமைப்பு அங்கே இருக்குது. தினசரி 5000 பேருக்கு அங்கே அன்னதானமும் பல அறப்பணிகளும் அங்கே தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. அதனோட கிளைகள் தமிழ்நாடு முழுக்க இருக்குது. மலேசியா, லண்டன், சிங்கப்பூர் எல்லா இடங்கள்லையும் இருக்குது. எங்கள் அன்பர்கள் எல்லாம் இங்கே சென்னை பகுதிகளில் பல இடங்களில் தினசரி 300-400 பேருக்கு அன்னதான பணி செய்து வரோம். வருடந்தோறும் இந்த ஆசான் திருநட்சத்திர பட்டினத்தார் திருநட்சத்திர அன்னைக்கு இங்கே ஒரு விழா எடுத்து நாங்கள் ஒரு 18 ஆண்டு காலமாக செய்துட்டு வரோம். இங்கே சித்தர்கள் பாராயண பூஜை, காலையிலிருந்து அன்னதானம், அங்கே வர அன்பர்களுக்கெல்லாம் தண்ணீர் போல நிகழ்ச்சி. இன்றைக்கி நல்ல சிவம் என்ற அந்த ஒரு இசை பேருரையும் இங்கே நடக்குது. ஆசான் பட்டினத்தார் மரணமில்லா பெருவாழ்வு பெற்ற ஒரு மகான். அவரை வணங்கி ஆசி பெற இங்கே மக்கள் கூட்டம் இந்த நாளில் நட்சத்திர நாளில் பெரும் கூட்டம் போவாங்க. இங்கே என்ன காசியில் போய் புண்ணியம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த புண்ணியத்தை இந்த திருவத்தூர் மண்ணில் ஆசான் பட்டினத்தார் இருக்கக்கூடிய இந்த மண்ணில் பெறலாம். அதை தான் நாங்கள் எல்லா இடங்கள்லையும் சொல்லிட்டு வரோம். மரணமில்லா பெருவாழ்வு பெற்றவர் மகான் பட்டினத்தார் மனிதனாக பிறந்து தாயின் கருவறையில் 10 மாதம் கருவறையில் இருந்து மனிதனாக பிறந்து அந்த எரிக்கவோ புதைக்கவோ இல்லாமல் இறைவனோடு 2 கலந்தவங்க. அவங்களை எந்த நேரம் அழைத்தாலும் மக்களுமே அருள் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்ற தலைவன் ஆசான் பட்டினத்தாரோட திருநட்சத்திர நாள் என்று இங்கே கலந்துக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கத்தின் சார்பிலே அவர்களை வருக என்று நிறைய தெரிவித்துக் கொள்கிறோம். திருநட்சத்திரம் வந்திருக்கு. அந்த நேரத்தில் பட்டினத்தாருடைய இந்த மண்ணுக்கு நாம வந்திருக்கிறோம். பாருங்க எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்கணும். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமேன்னார் பட்டினத்தார். சொன்னாரு, திருவொற்றியூர்ல போய் வடிவுடை அம்மையனையும் படம்பக்கநாதனையும் பார்த்தா மட்டும் புண்ணியம் இல்ல சாமி, இந்த மண்ணே திருநீர்னார். இங்க குழாயில தண்ணி வருது பாருங்க, அந்த தண்ணீர் இல்லப்பா, அது கங்கா ஜலத்தை விட புனிதம்னார். வாவியெல்லாம் தீர்த்தம்னார். நீங்க பார்க்கிற நீர்நிலைகள் அத்தனையும் தீர்த்தம். மணல் எல்லாம் வெந்நீர், பார்க்கிற வனங்கள் எல்லாம் கணநாதர். பூ உலகில் ஈது சிவலோகம். இதை நான் சொன்னேன்னு சொல்லல பட்டினத்தார், அதுதான் ஞானிகள். என்றென்று மெய்த்தவத்தோர் ஓதும் திருவொற்றியூர்னர் அப்படின்னு உண்மையா தவம் செய்தவங்க எனக்கு முன்னாடி சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்ற அந்த பணிவு பட்டினத்தாருக்கு இந்த திருவொற்றியூர்ல கிடைச்ச உடனே சுவாமி முக்தியை கொடுத்தான். அதுதான் என் செயலாவது யாதொன்றும் இல்லை, இனி தெய்வமே உன் செயலே என்று உணர பெற்றேன். அதுவரையும் பட்டினத்தாருக்கு தெரிந்தது, திருவொற்றியூருக்கு வந்ததுக்கு அப்புறம் உணர பெற்றேன். தெரிவது வேறு, உணர்வது வேறு. தெரிவது அறிவு, உணர்வது ஞானம். தெரிவது அறிவு, இது பச்சை அப்படின்னு தெரிகிறது, இது அறிவு, கண்ணால் பார்க்கிற அறிவு. ஏற்கனவே நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க, இப்படி இருந்தால் இது பச்சை என்று. இது ஒலி வாங்கி
இது அறிவு. ஏன் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் சொல்லிக் கொடுத்ததால் வருவது அறிவு, உணர்த்துவதால் உணர்வதற்கு பேர் ஞானம்னு பேர். அந்த ஞானத்தை உணர்த்துவதற்கு நமக்கு ஒரு குருநாதர் தேவை. ஏன்னா ஞானத்தை உணர்த்துவதற்கு ஆணவம் இருக்கக்கூடாது. ஆணவத்தை நகர்த்தினா தான் அறிவு பேரறிவாகிய ஞானமா மாறும். ஆணவம் இருந்துச்சுன்னா, அறிவுல ஆணவம் இருக்கும். நான் படிச்சிருக்கேன் தெரியுமா, நான் பிஹெச்டி கிச்சடி எல்லாம் கிண்டிருக்கேன் தெரியுமான்னு பேசிட்டு இருப்பான். படிக்காதவனை பத்தி ஏளனமா பேசிட்டு இருப்பான். அதனால தான் முதல்ல சொன்னார் கல்லா பிழையும்னார். கருதா பிழையும், கசிந்து உருகி நில்லா பிழையும், நினையா பிழையும், இதெல்லாம் தான் பிழை. எனவே இந்த பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய் கட்சியே கம்பெனின்னார். அதனால படித்ததனால் வரக்கூடிய அறிவில் நமக்கு வருவது ஆணவம் ஒட்டிக்கொண்டே வருகிறது. ஆனால் ஞானம் அடைந்தவர்கள் தன்னால் நடந்தது என்று சொல்ல மாட்டார்கள். அதுதான் ஞானம்னு பேர். அந்த ஞானத்தை பட்டினத்தார் அடைந்த இடம் இந்த திருவொற்றியூர் என்கின்ற ஞான பூமி. கைலாயத்திற்கு போகாதவர்கள் இங்கே யாரேனும் இருப்பீர்கள் என்று சொன்னார். 1-2 பேர் போயிட்டு இருப்பீங்க, பல பேர் போகாதவங்க தானே இங்க நின்றுட்டு இருக்கிற தம்பியிலிருந்து நான் வரையும். ஆனால் திருவொற்றியூருக்கு வந்து விட்டோம் என்று சொன்னால் கைலாயத்துக்கு வந்தாச்சு. பூவுலகில் ஈது சிவலோகம் என்று மெய்த்தவத்தோர் ஓதும் திருவொற்றியூர். இன்னைக்கு எல்லாரும் கைலாயத்துக்கு வந்திருக்கிறோம். நிறைமதி நாள்ல கைலாயத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். கைலாயத்துல வாசிக்கிற பெருமை உங்களுக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. எத்தனை பேருக்கு கிடைக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட அருமையான இந்த அந்த கைலாயத்துல கூட கடல் கிடையாது. திருவொற்றியூர்ல கடலோடு இருக்கிற கைலாயம். அதனால இது ஒரு ஸ்பெஷல் இல்லையா? அடுத்த பாட்டு பார்க்கலாமா? நிலையாமை எப்படி சொல்றாரு பாருங்க, அருமையான பாட்டு. பாட்டுக்கு தனி விளக்கமே தேவையில்லைங்க. பட்டினத்தார் பாட்டுக்கு அவ்வளவு எளிமையான மனிதர் அவர். பிறக்கும் பொழுது கொடு வந்தது இல்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் போது கொடு போவது இல்லை. இடைநடுவில் குறிக்கும் இச்செல்வம் சிவன் தந்தது. பிறக்கும் போது கொடு வந்ததில்லை, மண்மேல் இறக்கும் பொழுது கொடு போவதில்லை. இடைநடுவில் குறிக்கும் இச்செல்வம் சிவன் தந்தது, சிவன் தந்தது என்று கொடுக்க அறியாது இறக்கும் குலாமருக்கு என் சொல்வேன், என் சொல்லுவேன், என் சொல்லுவேன். கட்சியே கம்பனே ஊரும் சதம் அல்ல, உற்றார் சதம் அல்ல, உற்று பெற்ற பேரும் சதம் அல்ல, பெண்டிர் சதம் அல்ல, பிள்ளைகளும் சீரும் சதம் அல்ல, செல்வம் சதம் அல்ல, தேசத்திலே யாரும் சதம் அல்ல. நின்றாள் சதம் கட்சியே கம்பனே, நின்றாள் சதம் தேசத்திலே, நின்றாள் சதம் கட்சியே கம்பனே. பிறவாதிருக்க வரம் பெறல் வேண்டும், பிறவாதிருக்க வரம் பெறல் வேண்டும். பிறந்து விட்டால் பிறந்து விட்டால் இரவாதிருக்க இரவாதிருக்க மருந்து உண்டு தான்
என்றிரு தெய்வம் உண்டென்றிரு செல்வமெல்லாம் அன்றென்றிரு உயர் செல்வமெல்லாம் அன்றென்றிரு ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு பசித்தோர் முகம் பார் நல்லறமும் நட்பும் நன்றென்றிரு என் பேர் ஜெயலக்ஷ்மி. நான் புரசவாக்கத்துலேருந்து வந்திருக்கேன். இங்கே வருஷம் இந்த குரு பூஜை அன்னைக்கு கலந்துப்போம். நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வருஷமாக பட்டினத்தார் திருவொற்றியூர் கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்ற மாதிரி அவர் அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த கோயிலில் நம்மளுடைய காலடி பட முடியும். அதனால் பட்டினத்தார் என்பவர் அவருடைய சுயசரிதையெல்லாம் சொல்லணும்னா ஒரு நாள் பத்தாது. ஆனால் நான் நீ ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டு இறைவனாக இங்கே மனிதராய் பிறந்து இறைவனாய் மாறியவர் தான் பட்டினத்தார். இங்கே எந்த குறையை நினச்சி நாம் அவர்கிட்ட முறையிட்டாலும் மலை போல் வர பிணியும் பனி போல் தீரும் அப்படின்ற மாதிரி இந்த கோயிலினுடைய சிறப்பு. அதனால் எந்த ஒரு குறை இருந்தாலும் ஐயனை நாடி பட்டினத்தார் பார்த்துட்டு போனோம்னா அந்த குறை நீங்கும். ஒரு மடமாதும் ஒருவனுமாகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகிய விந்து ஊரு சுரோணித மீது கலந்து பனியுளோர் பாதி சிறு துளி மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பதுமகரும்பு கமடம் இதென்று பார்வைமைவாய் செவி கால்கைகள் என்ற உருவமுமாகி உயிர் வளர் மாதம் 9 ஒன்றும் நிறைந்து மடந்தை உதரமகன்று புவியில் விழுந்து யோகமும் வாரமும் நாளும் அறிந்து ஒளிநகை ஊரல் இதழ்மடவாரும் உவந்து முகந்திட வந்து தவழ்ந்து மடியில் இருந்து மழலை மொழிந்து வாயிறு போவென நாமம் விளம்ப உடைமணி ஆடை அரைவடம் ஆட உண்பவர் தின்பவர் தங்களோடுண்டு தெருவிலிருந்து புழுதி அடைந்து தேடிய பாலரோடோடி நடந்து 5 வயதாகி விளையாடியே உயர்தரு ஞான குரு உபதேசம் முத்தமிழின் கலையும் கரை கண்டு வளர்பிறை என்று பலரும் விளம்ப வாழ்பதினாறு பிராயமும் வந்து மதனஸ்வரூபன் இவனென மோக மங்கையர் கண்டு மருண்டு திரண்டு வரிவிழி கொண்டு சுழிய எறிந்து மாமையில் போலவர் போவது கண்டு மனது பொறாமல் அவர் பிறகோடி தேடிய மாமுதல் சேர வழங்கி வளமையும் மாறி இளமையும் மாறி வன்பல் விழுந்திரு கண்கள் இருண்டு வயது முதிர்ந்து நரைபிறை வந்து வாத விரோத குரோதமடைந்து செங்கையில் ஓர் தடியும் ஆகியே வருவது போவது ஒரு முது கூனும் மந்தியனும்படி குண்டி நடந்து மதியும் அழிந்து செவி திமிர் வந்து வாயறியாமல் விடாமல் மொழிந்து
கலகலவென்று மனஜலம் வந்து கால்வழி மேல் வழி சார நடந்து கடன்முறை பேசும் என உரை நாவும் உறங்கி விழுந்து கை கொண்டு மொழிந்து கடைவழி கஞ்சி ஒழுகிட வந்து பூதமும் 4 சுவாசமும் நின்று நெஞ்சு தடுமாறி வரும் நேரமே வளைபிறை போல எயிருபுரோமமும் சடையும் சிறு குஞ்சியும் விஞ்ச மனதும் இருந்த வடிவும் இலங்க மாமலை போல் எமதூதர்கள் வந்து வலை கொடு வீசி உயிர் கொடு போக மைந்தரும் வந்து குனிந்தழனுந்து மடியில் விழுந்து மனைவி புலம்ப மாகினரே இவர் காலமறிந்து வரிசை கெடாமல் எடுமென ஓடி வந்திள மைந்தர் குனிந்து சுமந்து கடுகி நடந்து சுடலை அடைந்து மானிட வாழ்வென நுந்து விறகிட மூடி அழல் கொடு போட வெந்து விழுந்து முறிந்து நினங்கள் உருகி எலும்பு கருகி அடங்கி ஓர்பிடி நீரும் இல்லாத உடம்பை நம்புமடியேனை இனி ஆளுமே ஏ